12th மேத்தமெட்டிக்ஸ் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ப்ரூவ் த ஃபாலோயிங் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 ஈக்குவல் டு 6/5 √13 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 அப்படிங்கிறத வந்து 6/5 √13 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். இப்போ இந்த சைடு இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸை எடுத்துகிட்டு அதில் என்னென்னா சைன் இன்வர்ஸ் 3/5 ஏ அப்படின்னும் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 பி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சைன் இன்வர்ஸுங்கிறது இந்த ஏ பக்கத்தில் போச்சுன்னா சைன் ஏ ஈக்குவல் டு 3/5 கிடைக்கும். இது நம்மளுக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் படி இது ஆப்போசிட் பை ஹைப்போட்டினஸ் சைனோட வேல்யூ. ஸோ ஆப்போசிட் ஹைப்போட்டினஸ் நம்மளுக்கு தெரியுது. ரெண்டாவது நம்மளுக்கு காசியே வேணும். அதுக்கு என்னென்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டினஸ் தேவை. ஸோ அட்ஜசன்ட் நம்மளுக்கு இங்கே இல்லை. அப்போ இது ரெண்டும் யூஸ் பண்ணி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அட்ஜசன்ட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹைப்போட்டினஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். இதில் போய் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏதோ இங்கே இருக்கு இல்லையா, அந்த ஹைப்போட்டினஸ் வந்து 5, ஆப்போசிட் வந்து 3. அதை போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 25 - 9 ரூட் ஆஃப் 16 ஈக்குவல் டு 4னு கிடைக்கும். அட்ஜசன்ட் வேல்யூ வந்து 4னு கிடச்சிரும். ஸோ காஸ் ஏ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டினஸ் 4/5 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இந்த காட் பி இருக்கு இல்லையா, காட்டுக்கு பியை வந்து காட் பி ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 சொல்லிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த காட்டை பி கிட்ட கொண்டு வந்தோம்னா காட் பி ஈக்குவல் டு 3/2 இருக்கும். நம்மளுக்கு காட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இல்லை அப்படின்னா ஹைப்போட்டினஸ் இல்லை. ஸோ ஹைப்போட்டினஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ரெண்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் போட்டோம்னா இதோ 3யும் 2 இருக்குது. அப்போ 2 வந்து ஆப்போசிட்னா 4 வரும். 3க்கு வந்து ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னா 9 வரும். தான் 4 + 9 இப்போ √13 கிடச்சிருது. இதுக்கு நம்மளுக்கு சைன் பியும் காஸ் பியும் கண்டுபிடிக்கிறோம். சைன் பி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டினஸ்னா 2/√13. காஸ் பிக்கு வந்து அட்ஜசன்ட் பை போடும்போது 3/√13 கிடச்சிருச்சு. இப்போ இதில் எது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ போடுவோம். இப்போ காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 அப்படின்னு இருக்கு இல்லையா. இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா நம்ம இதை ஏன்னு எடுத்துருக்கோம், இதை பின்னு எடுத்துருக்கோம் இல்லையா. இங்கே பாருங்கள், ஏங்கிறது சைன் இன்வர்ஸ் 3/5, பிங்கிறது காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூவில் காஸ் உள்ளே வந்து இதை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போட்டுறோம். போட்டுட்டோம்னா நம்ம காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு ஐடென்டிட்டி என்ன ஃபார்முலா, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இது ஐடென்டிட்டி ஃபார்முலா. ஸோ இதில் காஸ் ஏக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4/5 கண்டுபிடிச்சிருக்கோம். காஸ் பிக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் 3/13 கண்டுபிடிச்சிருக்கோம். சைன் ஏக்கு 3/5 கண்டுபிடிச்சிருக்கோம். சைன் பிக்கு 2/√13 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். 4 3s are 12, கீழே மல்டிப்ளை பண்ணால் 5√3 √13. அடுத்து இது வந்து 3 × 2 is 6/5 √13 √13. இது வந்து √13. இப்போ கீழே காமனாக இருக்குது பாருங்கள். 5√13 5√13 காமனாக இருக்கிறனால நம்ம கீழே வந்து 5√3 எடுத்துட்டா மேலே வந்து 12 - 6ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 6/5 √13 கிடச்சிருச்சா. ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சா. நம்மளுக்கு சம்மு படி என்ன வேணும், நம்மளுக்கு 6/5 √13 அப்படிங்கிறது தான் தேவை. பாருங்கள் சம்மில் இருக்கும் பாருங்கள். காஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2 ஈக்குவல் டு 6/5 √13. நம்மளுக்கு அந்த ஆன்சர் நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகே குட்டீஸ், நல்லா பாருங்கள், ஈஸியாக புரியும். தேங்க்யூ.